ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவார்ட் ஃபங்க்ஷனில் பேசின வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. குட் பேட் அக்லி படம் ஃபேன்ஸுக்காக எடுத்தது அண்டு AK-64 படம் எல்லாருக்காகவும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற விதத்துலையும் அந்த என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற விதத்துலையும் அந்த படம் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டு இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பற்றின அப்டேட் தான் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் ஃபர்ஸ்ட் லுக்குக்கான ஃபோட்டோ ஷூட் நடக்க போகுதான். நம்ம தல அஜித் சார் அதுக்குள்ளே ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அவரோட இன்னொரு ரேஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படத்தோட ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணுவாங்களாம். அண்ட் அக்டோபர் மாசம் கண்டிப்பா படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஆகஸ்ட் எண்டில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்துல ஸ்ரீநிதி ஷெட்டி அண்ட் ஸ்ரீலீலா இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் முக்கியமான ரோல்ல சுவாசிகா நடிக்கிறதாகவும் இருக்கு. அண்ட் இந்த படத்துல வில்லன் ரோலுக்கு தான் இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. மோகன்லால் அண்ட் மிஸ்கின் இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் அதிகமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க தான் இந்த படத்துல நெகட்டிவ் ஷேடோல நடிக்க போறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அனிருத்தா அப்படின்றது கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா இவங்க எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த யூனியன்ல ஆதிக் ரவிச்சந்திரன், அனிருத், அஜித் சார் இவங்க 3 பேர் இருந்ததுனால கண்டிப்பா AK-64 இந்த காம்போ தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்ப எடுக்க போற போட்டோ ஷூட் நம்ம குட் பேட் அக்லி படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து சேம் லுக்ல தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆகஸ்ட் எண்ட்ல ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடும். அப்ப தெரியும் நம்ம அஜித் சார் இந்த படத்துல எந்த மாதிரி லுக்ல இருக்காரு அப்படின்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், AK-64 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.